லீடர்ஷிப் டாப்பிக்கில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 8 வேக்கப் கால்ஸ் ஃபார் லீடர்ஸ். 8 சைன், 8 சிம்டம்ஸ், 8 ஒரு திங்ஸ் நீங்கள் ஐடென்ட் பண்ணுறீங்க உங்கள் டீமில், உங்கள் ஆர்கனைசேஷனில், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னோடனே லீடர் அலர்ட் ஆகிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த 8 திங்ஸு உங்களுக்கு அலார்ட், ஒரு இண்டிகேட்டர் காமிக்குது, ஒரு அலாரம் காமிக்குது டிபார்ட்மெண்ட்டில். அப்படிங்கும்போது லீடர் கண்டிப்பாக கண்ணை விழித்து கடப்பாகி சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணணும். டீமை என்னங்கிறது செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டீமும் அந்த ஆர்கனைசேஷனும் டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ லீடர் என்ன 8 பாயிண்ட், 8 வேக்கப் கால்ஸ் ஃபார் லீடர்ஸ். லீடருக்கு உரிய 8 ட்ரிகர் பண்ணக்கூடிய ரெட் அலாரம் கொடுக்கக்கூடிய எந்த பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பெல், யுவர் டீம் சைலண்ட். ஃபர்ஸ்ட் பெல்லு, டீம் நீங்கள் பார்க்குறீங்க சைலண்ட்டாக இருக்குது, நோ ஒன் ஸ்பீக்கப். நீங்கள் எனி கொஸ்டின் கேட்டாலோ இல்லை எனி ஃபீட்பேக் கேட்டாலோ இல்லை டீமோட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ண போனாவோ உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படிங்கும்போது, டீம்லேருந்து யாருமே ஓப்பன் பண்ணல, எனி திங் ஸ்பீக்கப் இல்லை அப்படின்னா நீங்கள் அலர்ட் ஆகிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அந்த டீம் மெம்பர்ஸும் டீமும் கரப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் பாயிண்ட், ஹை டேர்ன் ஓவர் ரேட்ஸ் இருக்குங்கும்போது, அதாவது வருவாங்க வேலைக்கு, அந்த ஆர்கனைஸ் இருப்பாங்க, போயிடுவாங்க, வருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, 6 மந்த்தில் ரிலீவ் ஆயிடுவாங்க, 1 இயரில் போயிடுவாங்க, 2 இயரில் போயிடுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகணும். ஏன் நம்மளோடதில் கீப் ஆன் நம்மளோடதில் டேர்ன் ஓவர் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது? வாட் இஸ் த ரீசன்? யாராலெல்லாம் வெளியே போகிறாங்க? எந்த பர்சனெல்லாம் அதுக்கு ரீசனாக இருக்காங்க? எந்த டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் நடக்குது? ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அலர்ட் உங்களுக்கு வரல, ரெட் அலாரம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் ஓவர். தேர்ட் அலாரம், ரெட் வேக்கப் கால். தேர்ட் வேக்கப் கால் என்னன்னா மிஸ்டு டெட்லைன்ஸ். நீங்கள் எனி ப்ராஜெக்ட், எனி ஒர்க்கு கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டெட்லைன், அந்த டைம் ஃப்ரேமில் வேலையே செய்ய மாட்டாங்க. எப்போ பாரு அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சு எக்ஸ்கியூஸ் கேட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்வாங்க. தட் இஸ் த மிஸ்டு டெட்லைன் ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எனி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஆஃபன் டெலிகேட் பண்ணி செய்கிறோம் அப்படின்னோம்னா மிஸ்டு டெட்லைன்ஸ் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ டெட்லைனுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கொடுக்குற ப்ராஜெக்ட் அந்த டெட்லைனுக்கு முன்னாடி அவங்க முடிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி டவுட் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ரைட் பர்சனு உங்கள் டீமில். அப்போ உங்களுக்கு வேக்கப் கால் கிடையாது. பட் யாரெல்லாம் டைம் ஃப்ரேம் முடிஞ்சு திரும்ப கொஸ்டின் கேட்குறாங்க, டவுட் கேட்குறாங்க, அந்த ஒர்க் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே முடிக்காமல் போகிறாங்க டைமுக்குள்ளே அப்படின்னா அது உங்களுக்கு அலர்ட் கால், வேக்கப் கால். ஸோ அடுத்த வேக்கப் கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்னோவேஷன். டிபார்ட்மெண்ட்டில் வேலை நடக்குது அப்படிங்கும்போது அவங்களோட அலர்ட்னஸ், இனோவேஷனாக இருக்கணும். ஒரு ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணணும். சார் இதை பண்ணலாம், இதை செய்யலாம், இது நியூ திங்ஸ் ஏன் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இதில் இனோவேஷன், கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்குது, எந்த புது ப்ராஜெக்ட் பண்ணல, எந்த ஒர்க்கும் பண்ணால் லேக் ஆஃப் இனோவேஷன். அதனால இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்த பாயிண்ட் லேக் ஆஃப் மாரலி. ஒழுக்கப்பாடுகள் இருக்காது, அன்ஹாப்பியாக இருப்பாங்க எம்ப்ளாயீஸு, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அப்படிங்கும்போது லோ மாரலே இருக்கும். உடனே அந்த பீப்புளுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காங்க, ஹாப்பியாக இல்லாமல் இருக்காங்க, அன்ஹாப்பியாக இருக்காங்க, லோ மாரலே இருக்குது அப்படிங்கும்போது உடனே நீங்கள் அலர்ட் ஆகி அது என்னன்னு கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ராடக்டிவிட்டியை நம்ம இழக்க நேரிடும். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 6th வேக்கப் கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஃபீட்பேக். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கவே விரும்ப மாட்டாங்க, ஃபீட்பேக் வாங்கவும் விரும்ப மாட்டாங்க.
ஃபீட்பேக் நம்ம கொடுத்தோம்னாலும் நெகட்டிவ் ஃபீட்பேக்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த கேட்டகரி ஆஃப் மைண்ட் செட்டு இருக்குது நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு அப்படின்னா உங்கள் வேக்கப் கால் இதுதான். 6th வேக்கப் கால். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக். அப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக் குட் ஃபீட்பேக்குன்னு இல்லாமல் ஃபீட்பேக்குக்கே யூ ஆர் கிவிங் எ இம்பார்ட்டன்ட் ஆன் தட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் ஸ்கில்ஸு நாலேஜு எல்லாமே. பட் ஆனால் அந்த மாரி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அலர்ட் ஆகணும். அப்போ நம்ம டீமில் வந்து ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கும் வாங்கறதுக்குரிய குட் ஹெல்த்தி அட்மாஸ்பியர் இல்லை நம்ம ஆர்கனைசேஷனில் அப்படிங்கும்போது நீங்கள் அலர்ட் ஆகணும். தட் இஸ் உங்களோட வேக்கப் கால் ஆஃப் த 6th. 7th மைக்ரோ மேனேஜ்மெண்ட். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் ஹெச்ஓடியோட டீல் பண்ணாமல் சப்பார்டினேட்டோட டீல் பண்ணுறாங்க. ஹெச்ஓடிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் கொடுக்கறதில்ல, ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதில்ல, சப்பார்டினேட்லேருந்து ரிப்போர்ட் வாங்குறாங்க அப்படின்னாவே பியூர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நடக்குதுன்னு அர்த்தம். கல்ச்சர்லெஸ் டீம் உருவாகிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த கால் த வேக்கப் கால். நீங்கள் அந்த இடத்துல வேக்கப் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீமே கொலாப்ஸ் ஆயிரும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய எந்த ஆர்கனைசேஷனும் டெவலப் ஆகவே ஆகாது. அந்த டீமும் அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பர்சன் அவரும் டெவலப் ஆக மாட்டார், அடுத்தவங்களையும் டெவலப் ஆக விட மாட்டார். டீமுக்குள்ளே ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன், ஒரு அன்ஹெல்தி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அவரோட வேலை. ஸோ அப்போ அந்த மைக்ரோ மேனேஜிங் இருக்குது டிபார்ட்மெண்ட்டில், வராங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் உள்ளே ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஆள் வேலை செய்யும்போது ஒளிஞ்சு பார்க்கறது, அந்த மாதிரிலாம் சேட்டை செய்கிறாங்க, வேற மாதிரி தெரியாத மாதிரியே கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இரிட்டபுளாக இருக்கும் நமக்கே. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக திஸ் இஸ் கால் யுவர் 7th வேக்கப் கால் ஆயிரும். ஸோ எஸ் எ லீடராக லாஸ்ட் பாயிண்ட் 8th பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட் சிம்டம்ஸ். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில். பேர்ன் அவுட் சிம்டம்ங்கிறது என்னது? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஹாப்பியாக இல்லை, ஓவராக ஒர்க் இருக்குன்னு திங்க் பண்ணுறாங்க, டீம் டயர்ட் ஆயிடுது, ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி கொடுக்கல, ரிலாக்ஸாக வைக்கல, பீப்புள் ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க மைண்ட் லெவலில் பாடி லெவலில் அப்படின்னா நமக்கு வேக்கப் கால். ஸோ அப்போ 8 வேக்கப் கால்ஸை பற்றி நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஸ் எ லீடராக நீங்கள் அலர்ட் ஆகக்கூடிய 8 வேக்கப் கால் இருக்குது. நீங்கள் 8 வேக்கப் காலையும் கிவ் த மோர் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் அசால்ட்டாக நீங்கள் விட்டீங்க, இந்த ப்ராப்ளம் மூலமாக நமக்கு என்ன நடந்துடும் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். டீமில் கொலாப்ஸ் ஆகி ஏகப்பட்ட இஷ்யூ வந்திருக்கும். அதுக்காக தான் இந்த 8 வேக்கப் கால்ஸ் ஃபார் லீடருக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்திருக்கேன். எந்த 8 வேக்கப் கால் வந்து உங்களை எழுப்பும், நீங்கள் எந்த விஷயத்துக்கு அலர்ட்டாக இருக்கணும், சீரியஸ்னஸ் எடுத்துக்கணும். எவ்ரிதிங் இஸ் அ பிக் திங் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. as a லீடராக அது ரொம்ப முக்கியமான வேர்டு. எவ்ரிதிங் இஸ் அ பிக் திங். நமக்கு ஸ்மால் திங்ஸே இருக்காது லீடருக்கு. எவ்ரிதிங் சிம்பிள் திங்க்னாலும் நம்ம வந்துக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கில் யுவர் டீம் சைலண்ட். ஒரு டீம் சைலண்ட்டாக இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்கில்லு. செகண்ட் ஹை டேர்ன்ஓவர் ரேட் இருக்கும். தேர்டு மிஸ்டு டெட்லைன் இருக்கும். ஃபோர்த்து லேக் ஆஃப் இனோவேஷன். ஃபிஃப்த் லோ மாரலே. சிக்ஸ்த் ரெசிஸ்டன்ட் டு ஃபீட்பேக். மைக்ரோ மேனேஜிங். 8th பேர்ன் அவுட் சிம்டம்ஸ். இந்த 8 சிம்டம்ஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இதில் 1-2 தான் இருக்குது சார், மீதிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லாதீங்க. இதில் 1 இருந்தாலும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எஸ் எ லீடராக நீங்கள் அலர்ட் ஆகலை, வேக்கப் ஆகலை அப்படின்னா, அதை மீட் அவுட் பண்ணலை, அதை சுத்தமாக கிள்ளி போடல, வேஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. அதிலிருந்து அது எவ்வளோ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு இதுவும் கூட வேகமாக ஒளியுடன் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ டீமே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிரும், டீம் ரிசல்ட்டே போயிடும், ஆர்கனைசேஷனே ஃபெயிலியர் ரேட்டுக்கு போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேக்கப் கால் ஐடென்ட் பண்ணி அந்த மாதிரி யார் மூலமாக அந்த வேக்கப் கால் டெவலப் ஆகுது, அன்வான்ட் விஷயம் நம்ம எதெல்லாம் டாக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஐடென்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் நம்ம ஆஸ் அ ஹெச்ஓடியாக நம்மகிட்ட இருக்கணும், ஒரு லீடராக நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரானரியாக இந்த ப்ரோஆக்டிவாக ஒர்க் பண்ணி இந்த டைப் ஆஃப் ஸ்கில்லேருந்து ப்ராப்ளத்திலிருந்து லீடர் ஆர்கனைசேஷன்ஸையும் கூட ஒர்க் பண்ணுறவங்களையும் காப்பாற்ற முடியும். ஸோ அதனால தான் இன்னைக்கு
உங்களுக்கு இந்த 8 வேக்கப் கால்ஸ் ஃபார் லீடர் அப்படிங்கிற கிளாஸ் எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஆல்.